மறுநாள் விடிஞ்சுது. அவரோட பரிவாரங்களோட கிளம்பிட்டாரு. எங்க போவாரு நமக்கு தான் தெரியும் இல்லையா? நேர கிளம்பி திருநின்ற ஊருக்கு போயிட்டாரு. அங்க போய் அங்க நிறைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காரு, இங்க வந்து பூசலார்னு ஒருத்தர் வந்து கோயில் கட்டி இருக்காராம்லா, அவர் கட்டின கோயில் எங்க இருக்கு, காட்ட முடியுமா அப்படின்னு நம்ம அரசர் வந்து கேட்டிருக்காரு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இங்க வந்து பூசலார்னு ஒரு சிவபக்தர் வந்து இருக்காரு. ஆனா அவர் கோயில் எதுவுமே கெட்டின மாதிரி எங்களுக்கு தெரியலையே. ஒருவேளை எங்களுக்கு தெரியல. ஆனா அதான் அவர் வீடு. நீங்க அங்க போய் பாருங்க அரசேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள்லாம். அங்க பூசலார் நாயனார் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. உட்கார்ந்துட்டு இருந்த உடனேயும் நேர நம்மளுடைய அரசர் போய் அவரை வணங்கியிருக்காரு. வணங்கிட்டு சொல்லியிருக்காரு, ஐயா நீங்க வந்து பெரிய கோயில் ஒண்ணு கட்டியிருக்கீங்களாமே, அது எங்க இருக்குன்னு நான் பார்க்கலாமா, தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க அப்படின்னு அவரை வணங்கிட்டு அரசர் சொல்லியிருக்காரு. அரசர் வந்து வணக்கம் வச்ச உடனேயும் பூசலார் நாயனார் திடுக்கிட்டு எழுந்துட்டாராம். எழுந்து, ஐயா வணக்கம், நான் கோயில் கட்டினது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இவர் எங்க கோயில் கட்டினாரு, மனசுல லாங்க கோயில் கட்டினாரு. அதனால யாருக்கும் அது தெரியாத உங்களுக்கு எப்படிங்க அரசே தெரியும் நான் கோயில் கட்டினது அப்படின்னு பூசலார் நாயனார் வந்து கேட்டிருக்காரு.